பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. மேனேஜ்மென்ட்க்கு எல்லா ரூல்ஸும் இருக்கு. நீங்க வந்து லேபர்ஸ்க்கு ரூல்ஸ் போடலாம். அந்த ரூல்ஸ அவங்க ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸ் டாஸ்க்கோட ரூல். அத கேட்கணும் இல்லைங்களா? அத கேட்டா தானே கேம இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போக முடியும். அத நீங்க ஸ்பாயில் பண்ணீங்கன்னா, அப்ப கேம் ஸ்பாயில்ல தானே ஆக முடியும். இந்த டாப், பாட்டம் இருந்துச்சுங்களா? அதுல வந்து எனக்கு பதிலா அதாவது விஜய் விஷால் சொல்றாரு. எனக்கு பதிலா அங்க அருண் பிரசாத போட்டுக்கங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து குரூப்பிசம் வராதா? இதெல்லாம் கேம பாதிக்காதா? அப்படிங்கிறது விஜய் சேதுபதி தான் கேள்விகள் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த மேனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து நம்பளுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பவர வந்து கைப்பற்றிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அந்த பவர வந்து இவங்க யூஸ் பண்ணிக்க விட மாட்றாங்க. அருண் பிரசாத் ஸ்டில் நெனச்சிட்டு இருக்காரு. மஞ்சரிய வந்து மார்க்கிங் பண்றேன்னு சொன்னா வந்து அவங்க இன்னும் நெறைய திட்டுவாங்க. அப்படியே அவங்க ட்விஸ்ட் ஆவாங்க. அவங்க வந்து ட்ரிகர் ஆகி பேசுவாங்க. சௌந்தர்யாவ ட்விஸ்ட் ஆவாங்க. ட்ரிகர் ஆகி பேசுவாங்க. ஆல்ரெடி இவங்க ஒரு கேங்கா இருக்காங்க. அந்த கேங்குன்னு போன வாரமே ஒரு பச்ச குத்திட்டாங்க. இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம்னு சொல்ற அருண் பிரசாத் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா